ஹலோ கைஸ். இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்கா? பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ ஆன் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்கணும்னா போஷன் கைட், அதாவது எந்தெந்த போஷனை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். அண்ட் வாங்க லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இங்கே நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது தான் எப்படி ஒரு ப்ரூயிங் ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட்டு. சாரி, நான் பிளேஸோட தெரியாமல் தூக்கிட்டேன். இது தூக்கி இங்கே போட்டால் இதான் இப்படி தான் அவங்களால ஒரு ப்ரீவிங் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை வச்சு தான் அவங்களால எல்லா போர்ஷன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன போர்ஷன் பார்க்க போகிறோம்னா ரீஜென்ரேஷன் போர்ஷன். அது செய்கிறதுக்கான கிரேட் ஒரே ஒரு கேஸ் டியர் அதை எடுத்து இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டுக்குள்ளே வைக்கணும். ஓகே, இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டுக்குள்ளே இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதோ நார்மல் வாட்டர் பாட்டிலே நீங்களாம் வைக்கக்கூடாது. அது ஆக்வர்ட் போர்ஷனாக நீங்கள் மாற்றி தான் வைக்கணும். ஆக்வர்ட் போர்ஷன் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரே ஒரு நெதர் வாட்டு. அதை நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்னா இந்த நெதர் ஃபோர்ட்ரஸ் அங்கேருந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரீஜென்ரேஷன் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சா? இதே உங்களுக்கு எப்படி டைம் டிவைடபிலிட்டிலாம் ஏற்றணும் அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கிறது தான் நைட் விஷன் போர்ஷன். ஸோ சொல்லிக்கிறேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் போர்ஷன் இது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, பகல் மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன் நான் நைட் விஷன் போர்ஷனும் ட்ரிங்க் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இப்போ பகல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் நான் எதுக்கு பெஸ்ட்டு சொன்னது இப்போ புரியுதா? அது அடுத்தது ஜம்ப் பூஸ்ட் போர்ஷன். இது இருக்கிறதுலே முக்கியமான போர்ஷனில் ஒரு போர்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இதால் 2 பிளாக் டாலில் கூட தாண்ட முடியாது கைஸ். ஏன்னா அவ்வளோ முக்கியமான இது தான். இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு பன்னி ஃபுட் தான் தேவை. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா இதை நீங்கள் தயாரித்து ஏதோ வேஸ்ட்டு தான். அடுத்தது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போர்ஷன். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ஷன் இந்த கேம். ஓகே, இதுக்கான வேலையே என்னென்னா நீங்கள் நெதர் ட்ராவல் போகிறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் நெதர் ட்ராவலுக்கு போகிறீங்க, நான் லாவல் அடிக்கடி வெளியில் செத்து போயிடுறேன்னா இந்த போர்ஷன் நீங்கள் செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, இந்த போர்ஷனுக்கான என்ன வேலைன்னா நீங்கள் லாவல் வந்தாலும் லாவலே ஸ்விம்மிங் அடிக்கலாம். அதெல்லாம் வரும் பேச்சுக்கல இந்த கேமில். நீங்களாம் உண்மையிலே சுனாமியில் ஸ்விம்மிங் போகிற மாதிரி லாவலே உங்களை ஸ்விம்மிங் போட முடியும். ஓகே, அடுத்தது இங்கே இருக்கிறது தான் வாட்டர் பிரீத்திங் போர்ஷன். இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இன் திஸ் இந்தீஷ் வாய் கோர் கொள்ளதே இந்தீஷ் கேம். ஓகே, இதுக்கான என்ன வேலைன்னா இங்கே வாட்டருக்குள்ளே நீந்திக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு பபுள்ஸ் குறைஞ்சி உங்களுக்கு அடி விழும். ஓகே, அடி விழுந்தா இது குடிச்சிங்க. இது குடித்தா உங்களுக்கு பபுள்ஸ் குறையாது, உங்களுக்கு அடியும் விழாது. நீங்கள் வாட்டரில் எவ்வளோ நேரம் வேணாலும் சர்வே பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்விஃப்ட்னஸ் போர்ஷன். இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். இது செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் ஒரே ஒரு சுகரு. இதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ் எடுத்து வச்சா வந்துடும். அதை நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு மேக்மா க்யூப் எடுத்து வச்சா வந்துடும் ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷனுக்கு. அதை நீங்கள் மேக்மா வச்சா கிடைக்கும். ஓகே, வாங்க பேக் டு தி ஸ்விஃப்ட்னஸ் போர்ஷன். இதை நீங்கள் ஒரே ஒரு சுகர் எடுத்து வச்சு உங்களோட இன்வென்ட்ரியில் ஒரே ஒரு சுகர் எடுத்து வச்சங்களே வந்துடும். ஓகே, பார்த்துக்கோங்க. வந்துச்சா? இதுக்கான என்ன வேலைன்னா உங்களுக்கு ஸ்பீடாக எங்கே இருந்தாலும் போயிடலாம். அதுதான் இதுக்கான வேலை. ஓகே, நீ தள்ளுறா. அடுத்தது இதுதான் இன்ஸ்டன்ட் ஹெல்த். இன்ஸ்டன்ட் ஹெல்த் இதுக்கான என்ன வேலைன்னா இது நான் உங்களுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ராக் பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா பெட்ராக் பிளேயர்ஸ்க்கு எப்படின்னா அடிப்பட்டு நீங்கள் தின்னா கூட ரொம்பவும் கம்மியாக தான் ஏறும் உங்களுக்கு அது பேர் என்ன ஹார்ட் பர்ஸ். ஓகே, அதனால் ஜாவா பிளேஸுக்கு ஃபுட் சாப்பிட்டோடனே சீக்கிரமாக ரீஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 3 ஆட்டம் வந்துடும். இதை பிவிபி பிளேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்லோ ஃபாலிங் போர்ஷன். இதுவும் ரொம்பவும் யூஸ்லெஸ் போர்ஷன் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு என்ன வேலைன்னா நீங்கள் மேலேருந்து கீழே குதிக்கிறீங்கன்னா
உங்கள வந்து ஸ்லோவாக்கி விட்டுரும். அதாவது வந்து நீங்க அப்படியே ஸ்லோவா கீழ குதிப்பீங்க. ஓகே. ஸ்லோவா கீழ குதிச்சு நீங்க 0 டேமேஜில வந்து கீழ வந்து குதிப்பீங்க. கீழ வந்து நிப்பீங்க. இத வந்து நான் ஏன் தெரியுமா பெஸ்ட்டுன்னு சொல்றேன்? இதுக்கு பதிலு நீங்க ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்து டபால்னு கீழ போட்டீங்கனாலே எம்எல்ஜி ஆயிடும். சீன் போட்ட மாதிரி ஆகும். தப்பிச்ச மாதிரி ஆயிடும். அடுத்தது ஸ்ட்ரென்த் போஷன். திஸ் ஆல்சோ ஏ பிவிபி டைப் ஆஃப் போஷன். இது வந்து பிவிபி பிளேயர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்ச போஷன் தான் பிவிபி பிளேயர்ஸ்க்கு. இது என்ன வேலைன்னா, இருங்க ஃபர்ஸ்ட் தூக்கின்னு வந்துடுறேன். ஓகே. நான் இப்போ வந்து பெட்ல போய் ஸ்லீப் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரென்த் போஷன் வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டைமண்ட் ஸ்வார்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டட்டா? ஓ! ஸோ இங்கே இருக்க லாமா வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் இருங்க. ஐயோ! பாருங்கள், இதுக்கு வந்து ஃபுல் ஹெல்த்தில் இருக்குது. இப்போ நான் இந்த ஏதோ ஸ்ட்ரென்த் பொஷனை குடிக்காமல் இதை அடிக்கிறேன். எவ்வளோ ஆர்ட் போயிருக்குன்னா 4 ஆர்ட்ஸ் போயிருக்கு. இப்போ நான் அந்த ஸ்ட்ரென்த்து 2 பொஷனை எடுத்து குடிக்கிறேன். குடிச்சாச்சு. இப்போ நான் அடிச்சேன்னா செத்தே போயிடும். இருங்க இன்னும் ஒரு லாமாவை ஸ்பான் பண்ணுறேன். அடிச்சேன்னா இப்போ எவ்வளோ ஆர்ட் குறைஞ்சிருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஹார்ஸ் குறைஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஏ சூப்பர் யூஸ்ஃபுல் போர்ஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் சாப்டர் 1. சாப்டர் 2 வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஓகே, ஒரு லைக்காக பண்ணிட்டு போங்க. ஸோ ஐ வில் see you in the next video. Bye guys.